கொக்கி, நம்ம பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அத்தை நம்மளை ஏத்துப்பாங்களா? ஏத்துக்காம எங்க போறாங்க லைலு பேபி? அதெல்லாம் அம்மா ஏத்துக்கோ, நீ வா. ஏத்துப்பாங்களா? லைலு பேபி, ஆளாகப்பட்ட உங்க அம்மாவையே ஏமாத்தி அந்த வீட்டுக்குள்ள இத்தனை வருஷமா குடும்பம் பண்ணியாச்சு. எங்க அம்மாவை ஏமாத்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? வாங்கி கொண்டுட்டு போயிருக்கிற சேலையை தூக்கி கையில கொடுத்த அம்மா உனக்காகத்தான் சொன்னோம்னா உருகிட்டு போகுது. அட விடு லைலு பேபி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சாரியா மனசா? ஏன் லைலு பேபி, எதுக்கு என்கிட்ட சாரி சொல்ற? இல்ல, எங்க அம்மா அசிங்கப்படுத்தினாலும் 3 வேளையும் சோறை தின்னுட்டு அந்த வீட்டுல நிம்மதியா படுத்திருந்துருச்சு. ஆனா உன்னை ரோடா தெரு தெருவா இப்படி அலைய வச்சுட்டேன்ல, அதை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லைலா, இத்தனை வருஷமா நீ என்ன மதிக்காம போடா வாடா பொட்ட கண்ணான்னு என்ன ஒரு வேலைக்காரன் மாதிரி வச்சு உங்க வீட்டுல நடத்திக்கிட்டு இருந்த. அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல லைலா. ஆனா எனக்காக உங்க அம்மாவை தூக்கி வீசிட்டு பேசாம பேக்க தூக்கிக்கிட்டு என் பின்னாடி வந்த பாரு, அந்த ஒரு நொடிக்காக உனக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவே லைலு பேபி. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ கொக்கி. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் தான் லைலு பேபி கொடுத்து வச்சிருக்கணும். வா, நம்ம வீட்டுக்கு போவோம். அத்தைய மேல கண்டிப்பா கோவமா இருப்பாங்க, நீனே பேசி சமாளி. அதெல்லாம் நீ எதுவும் பேச வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா மனுஷா? புருஷன் வீட்டுக்கு போகும்போது இப்படி மூஞ்சி தூக்கி உருன்னு வச்சுட்டு போனா நல்லாவா இருக்கும்? நல்ல சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வாழ பேபி. சரியா மனுஷா, எல்லாத்தையும் நீ பாத்துப்பல்ல, நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம்ல. இந்த சிரிப்பு மாறாம இருக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன், சரியா? சரியா மனுஷா, வா போலாம். எங்க கதவு சாத்தி இருக்க? அம்மாவை ஆள காணா. அம்மா, அம்மா. ஒருவேளை நம்ம வர்றது தெரிஞ்சு வீட்டை பூட்டிட்டு ஓடிட்டாங்களோ? நெகட்டிவா பேசாத லைலி பேபி. அம்மா எங்கிட்டாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இரு கூப்பிட்டு பாக்குறேன். சரி. அம்மா, அம்மா. அத்தை, அத்தை. அம்மா. யாருக்குல அம்மா? எப்படி இருக்கீங்க அத்தை? அத்தையாவது சொத்தையாவது, அடியே கடங்காரியே, எங்கடி வந்த? ஏமா, என்னம்மா இதெல்லாம் கையில விளக்கமாத்த தூக்கிக்கிட்டு? இவ்வளவு நாள் கழிச்சு மயனும் மருமகளும் வீடு தேடி வந்திருக்கோம். வாங்கம்மான்னு உள்ளைக்கு கூப்பிட்டு வாய்க்கு ருசியா ஆக்கி போறதை விட்டு கையில விளக்கமாத்த தூக்கிக்கிட்டு அத்தை சொத்தைன்னு டைலாக் பேசிக்கிட்டு இருக்க. ஏலே, நான் தான் அன்னைக்கே உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு விட்டு துரத்திட்டேன்லடா. அப்புறம் ஏன்டா அந்த லம்பாடியை கூட்டிக்கிட்டு இங்க வர? கொக்கி, லைலா, கொஞ்சம் அமைதியா இரு. நமக்கு இப்ப போறதுக்கு போக்கிதான் இல்ல, நம்மளுக்கு வீரியம் பெருசு இல்ல, காரியம் தான் பெருசு. கோவத்தை குறை. அதுக்காக உங்க அம்மா என்ன லம்பாடிங்குமா? உங்க அம்மா அதை விட கேவலமா கேட்டுச்சு, அதெல்லாம் பொறுத்துக்கல. கொஞ்சம் பொறுமையாயிரு லைலு பேபி. பேசி தொலை. அம்மா, முதல்ல விளக்கமாத்த கீழே போடு. வீட்டுக்கு வந்த மருமகள்கிட்ட இப்படியா நடந்துக்குருவ? ஏலே, உன் பொண்டாட்டின்னு சொல்லு, எனக்கு மருமகன்னு சொன்ன பல்ல தட்டி போறவே ராசுகோலு. அடியே வெக்கங்கட்டவளே, ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சு புருஷனை மொண்டாட்டிக்கு ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டியலே? எந்த பாட்டண்டி இருந்து அந்த கடனை பூரா கட்டி முடிக்கிறது? நான் இருக்கிற நிலைமையை பத்தியிலாடி. எத்தனை தண்டி வீட்டுல இருந்து கட்டுன அடுப்படிக்குள்ள குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடு எங்க வாசம் எங்கன்னு அதை பத்தி விசாரிக்காம வந்த வரத்துல மருமகளை கூட்டிட்டு போய் வாய்க்கு ருசி ஆக்கி போடவாம்ல. மனுஷா, அந்த சேலையை எடுத்து கொடு. ஏம்மா, பழசெல்லாம் எதுக்குமா கிளறிக்கிட்டு? உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இரு, இந்த வாரேன். அம்மா, இங்க பாருமா, காஞ்சிபுரத்துல இருந்து பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உனக்காகத்தாம்மா. வயசான காலத்துல என்ன பதற விட்டு, கடங்காரங்கிட்ட என்ன அடி வாங்க விட்டு, போலீஸ் இல்லத்துக்கு என்ன உள்ள உட்கார வச்சு, நான் அந்த ஊர்ல படாத அசிங்கத்தெல்லாம் பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். நீங்க எனக்கு பட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? பட்டு. அத்தை, நடந்ததெல்லாம் மறந்துருவோம் அத்தை. இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்டுல வாழலாம். இது எல்லாத்தையும் மறந்துடணுமா? அடியே, நீ இந்த வீட்டுக்கு முதன்னு வரையில பெரிய பங்களா கட்டி பணக்காரியா இல்லைனாலும் இந்த ஊர்லயே முதன்னு தார்சு வீடு கட்டி சிமெண்ட் போட்டவ நான் தாண்டி. அப்பேற்பட்ட ஆளை எந்த நிலைமையிலடி கொண்டு வந்து விட்டுட்டு போனேன்? ஆனை மேல ஏறுறேன், குதிரை மேல ஏறுறேன்னு ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து என்னைய ஒண்ணும் இல்லாம தரிசாக்கி என் புருஷன் செத்ததுக்கு கூட நீங்க 2 பேரும் வரல. இப்ப பட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ? பட்டு. என்னமோ சொல்ற? அப்பா செத்துட்டாரா?
வாய மூடு. நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா. பெத்த அப்பேஞ்சத்த காரியத்தை சொல்லி அனுப்புனதுக்கு அவனுக்கு கொல்லி வைக்க வந்தோம்னா உன்னைய தூக்கி உள்ள ஓட்டுருவாங்கன்னு ஓடி போய் ஒளிஞ்ச வந்தானடா நீ. மாமியா வீட்டில் உட்காந்து பகுமான சோறு தின்னுட்டு இன்னைக்கு அவ விரட்டி விடவும் இங்கே வந்து ஒண்ட பாக்குறீங்களோ? நடக்காதடியே. நீங்க 2 பேரும் வந்த கதையெல்லாம் விசாரிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். எப்ப வருவிய வெள்ளக்கமாத்த தூக்குவோம்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஒழுங்கு மரியாதையா பூசை வாங்குறதுக்கு முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி ஆளு பேருக்கு தெரியாம ஓடிரு. இல்லைன்னு வச்சுக்க கடங்காரனுக்கு பூரா மொத்தமா போன் அடிச்சு உன்னைய கூட்டிட்டு வந்து உரு தெரியாம அழிச்சு பிறகு அழிச்சு. அம்மா, நான் வந்த நிலைமையெல்லாம் விசாரிச்சுட்டு தனமா உட்காந்துருக்க. ஒன்றதுக்கு வழி இல்லாம உன்னைய தேடி வந்திருக்கேன். ப்ளீஸ்மா, என்னையும் என் பொண்டாட்டியவும் ஏத்துக்கம்மா. உன் காலுக்கு செருப்பா உன் காலடியிலேயே கிடப்பம்மா. என்னைய நம்புமா. உன்னையவும் உன் பொண்டாட்டியவும் நம்பி நான் மோசம் போனதெல்லாம் போதும் சாமி. உங்களை நம்பின பாவத்துக்கு அந்த மனுஷன் நெஞ்சு வலி வந்து செத்தது தாண்டா மிச்சம். என் புருஷனை இழந்துட்டு நான் அனாதையா கிடந்து அனாதை பணமா செத்தாலும் சாவனே தவிர திரும்பவும் உங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள சேர்த்து நான் அசிங்கப்படுறதுக்கு விரும்பலடா. ஒழுங்கா ஓடி போயிரு. இல்ல 2 பேரையும் நான் என்ன பண்ணுவோம்னு எனக்கு தெரியாதாமா சொல்லிவிட்டேன். அம்மா, சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன். சொல்றது கேட்க மாட்டியா? ஓடுங்க எந்திரிச்சு. இனிமே இந்த எழுதாவிலே வரக்கூடாது நாய்களா. இட்லி போதுமா இல்ல இன்னொரு ஈடு ஊத்திடலாமாக்கா? போதும் டி மாடனே. நானே இன்னைக்கு கூட்ட வரம்தான் கூட ஒரு ஈடை ஊத்தி வச்சுவிட்டேன். நம்ம ஊத்தின நேரம் ஒரு ஆளை காணமே. தானேக்கா 2 நாளா வியாபாரம் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்குல்ல. எனக்கே ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்குக்கா. நீ தானே சொன்ன ஏக்கா வியாபாரம்னா ஏத்த இறக்கம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும்னு. ஒரு நாள் அப்படின்னா ஒரு நாள் இப்படித்தான். பாப்பேன் 2-3 நாளாவே டல்லா தான் போயிட்டு இருக்கு. செஞ்சு வச்ச பலகாரத்தெல்லாம் கூட நம்ம தான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குக்கா. இப்படியே போச்சுன்னா வியாபாரம் சூடு பிடிக்காதுல்ல. கோயில்ல காப்பு கட்டி இருக்கிறதுனால விரதம் இருந்துகிட்டு யாரும் வெளியில சாப்பிடாம இருப்பாங்க மாடனு. அதனாலதான் வியாபாரம் ஓடல. கோயில் திருவிழா முடிஞ்சோன்னா கண்டிப்பா வியாபாரம் ஓடும். நீ என்ன பாத்துக்கிட்டே இருவேன். எப்போதும் நம்பிக்கையா பேசுற நீனே இப்படி பேசினா எப்படிமா? அக்கா டிமோட்டிவேட் பண்ணிலாம் பேசல. மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால சொன்னேன். ஒரு மாதிரியும் இருக்காதட்டி மாடனு. முதல்ல நம்ம கடை ஆரம்பிக்கையில ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வியாபாரம் ஓடுனா கூட போதும். ஆளுக்கு 20-25 எடுத்துட்டா கூட தேவலைன்னு நினைச்சான். அடுத்த நாள் நம்ம உழைச்சதுக்கேற்ற காசு ஒரு 300 ரூபா வந்தா தேவலைன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் மாவு வர வேலை கூட இன்னும் 10 ரூபாய் எடுத்தா நல்லா இருக்குன்னு யோசிச்சோம். இப்ப ஆளுக்கு எப்படியும் 300 ரூபாய் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஓடுது. அந்த மாதிரி இருந்தாலே போதும் லட்டி மாடனு. போக தானே பிக்கப் ஆகும். என்ன வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இட்லி கடையில? வாங்க மேடம், உங்க சர்பத் கடை எப்படி போயிட்டு இருக்கு? சர்பத்து கடை அமோகமா போயிட்டு இருக்கு. ஏக்கா நேத்தை விட இன்னைக்கு சர்பத் கடை சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்குக்கா. நான் செத்த இடத்துல 500 ரூபா பாத்துட்டேன்னா பாரு. அது சரி, நல்லது நெடுவலி. இப்பதான் இட்லி கடையில ஒண்ணு வியாபாரம் இல்லையேன்னு பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள சர்பத்து கடையில நல்ல வியாபாரம்னு சொல்ற. இதுவே சந்தோஷமா இருக்குமாக்கா. ஒரு வியாபாரம் குறைஞ்சா ஒரு வியாபாரத்துல தட்டி தூக்கிடுவோம். ஊரா காப்பு கட்டி இருக்குல்லக்கா. அதனால வெளியில யாரும் சாப்பிட மாட்டாங்கல்ல. அதையே தாண்டி இப்ப நானும் மாடன்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். காப்பு கட்டிட்டாலே வெளி சாப்பாடு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் வியாபாரம் டல்லடிக்குதா என்னமா. திருவிழா முடிஞ்சிட்டா கண்டிப்பா நல்லா வந்து ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதைத்தான் நீனு வந்து சொல்றவோ. மாடனே, எல்லாரையும் குஷிப்படுத்துற நீங்களே இப்படி குஷி இல்லாம பண்ணனா எப்படி? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, சும்மா பேசிட்டு இருந்தோம். சரி ஏக்கா, சர்பத்தை குடிச்சு ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்குது. 2 வடை எடுத்து கொடுக்க திண்டு வாப்போம். இருமே, உனக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 10 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு 20 சர்பத் போட்டுற. வடை சுட்ட வடையில 10 வடை உனக்கு மட்டுமே உள்ள போயிடுது. வியாபாரத்துக்கு என்னடி பண்றது? ஏன் மங்கி, தனக்கு பின் தான் தானமும் தர்மமும்ங்கிறதெல்லாம் வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இனிமே நம்ம கடையில ஒரு போர்டு போடணும் போல் இருக்கே. தானத்துக்கும் தர்மத்துக்கும் ஓகே, இது வியாபாரம் கண்ணு. வியாபாரத்துக்கு நம்ம வச்சாதானே வியாபாரம் பார்க்க முடியும். தானாவே எடுத்து தின்னா என்னன்னு வியாபாரம் பார்க்கறது? அக்கா, இட்லி கடையிலனாலும் நீங்க செத்த உட்காந்து எந்திரிச்சுக்கிருவிய. சர்பத்து கடையில பொழுதோட நின்றுகிட்டே இருக்கேன் தெரியுமில. நின்று சர்பத்து போட்டு குலுக்கி சர்பத்தை அடிச்சு எனக்கு கை காலெல்லாம் நோகுது. அப்பேற்பட்ட உழைப்பாளிக்கு ஒரு வடை கொடுக்கறதுக்கு இந்த புள்ள ஓவரா பண்ணுதுக்கா. அதுவும் ஓட்ட வடைக்கு. சரி அவ சொல்லிட்டு போறா. நீ எடுத்து சாப்பிடறதுனா சாப்பிடுவா, உனக்கு போகத்தானே மத்தது. எங்க அக்கானா அக்காதேன். எடுக்கா 4-5 வடை எடுத்துட்டு வாப்போம். டீ காஃபி குடிக்கும் போது வடை சாப்பிட்டா பரவாயில்ல, கூல் ட்ரிங்க்ஸுக்கு எப்படி வடை சாப்பிடுற? என்னடி காம்பினேஷன் ஒன்னது? அதெல்லாம் அப்படித்தான். ஒரு வாயில சூடா சாப்பிடணும், ஒரு வாயில குளுன்னு குடிக்கத்தேன். அப்பதானே அந்த சூட கூலிங் பேலன்ஸ் பண்ண. அந்த டேஸ்ட் எல்லாம் உனக்கு தெரியாது. நீ வடையை எடுத்து கொடு. ஆனா நீ எல்லாம் என்னதான் பிறவினே தெரியலடி. எடுத்துட்டு போய் தோல.
ஏக்கோ கடையில சூடா என்ன இருக்கு? ஆ, நெருப்பு இருக்கு, வேணுமா? ஏக்கா விளையாடாதக்கா, சாப்பிட சூடா என்ன இருக்குன்னு சொல்லு. இலை பாவட, என்னடா புது பொண்டாட்டி வகை வகையா ஆக்கி போட்டிருப்பா, நீ கடைக்கு வந்திருக்க சாப்பிடுறதுக்கு? அட அந்த கொடுமையை யாக்கா கேக்குற? கல்யாணம் பண்ணணும்னு 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணி என் நிலைமை வெறும் கொதிச்சு போய் கிடக்கு. அதை ஏன் கிளற? நீ சாப்பாடு எடுத்து வை. என்ன இருக்கு சூடா? இட்லி நல்லா சூடா இருக்குடா. தோசை வேணும்னாலும் போட்டு தரோம். அப்புறம் உளுந்த வடை இருக்கு. நீ என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு. கிறுக்கு பயல, காலையில பொண்டாட்டி கையால சுட சுட 4 இட்லியை உள்ள தள்ளிட்டு வந்து அலப்பறைய கூட்டாம கடையில வந்து திங்க வந்திருக்க. நீலாம் எப்படா உருப்பிடுவ? உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி? எக்கா அதான் சொல்லிட்டேன்ல, மனசெல்லாம் புண்ணா போய் கிடக்குன்னு. எதுக்குக்கா அதை கிளற? நீ இட்லி எடுத்து வை. ஏக்கா அப்படியே 2 ஆம்லேட் போடுக்கா. சரி வா சாப்பிடு. நெடுவாளி தம்பிக்கு சேர் எடுத்து போடு, உட்காரட்டேன். இவன் நிக்கிறதே உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி தான் இருக்கு. இவங்களுக்கு ஒரு சேர் வேறையாக்கு உட்கார்றதுக்கு. இருடா எடுத்துட்டு வரேன். அவட ஆம்லேட்லாம் இங்க இல்லடா. தோசை ஊத்தி வச்சிருக்கேன், நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. சாம்பாரை தொட்டுக்கிட்டு சாப்பிடு. அக்கா என்னக்கா ஆம்லேட் இல்லைங்கிற? எனக்கு ஆம்லேட் இல்லாம சாப்பாடு எடுவிடாதே. ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறா. ஆம்லேட் இல்லாம சின்ன கடையில வச்சிருப்பாங்க. ஆம்லேட் சின்ன கடையில வச்சிருப்பாங்களாவா? எக்கோ டவுன்ல உள்ள கடைகள் எல்லாம் போய் பாரு. உங்கள மாதிரி ஒரு தள்ளு வண்டியை வச்சுக்கிட்டு தோசையை ஊத்தி ஆம்லேட்டை போட்டு கொடுத்தா சும்மா வியாபாரம் பிச்சுக்கும் தெரியுமா? ஏலே, ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் எல்லாம் உன் புது பொண்டாட்டி கையில போய் சுட்டு தின்னுடா, அப்பதான் ருசியா இருக்கும். அட அதையாக்கா கேக்குற? கல்யாணம் ஆன மறுநாள் காப்பி ஓட சொன்னதுக்கு நான் உங்களுக்கு ஹார்லிக்ஸே போட்டு தரேங்கன்னு அடுப்படியில போய் 1/2 மணி நேரமா உருட்டி ஒரு கப்பை கொண்டு வந்து கொடுத்தா. ஓ, காப்பி கேட்டதுக்கு ஹார்லிக்ஸா? ஆனா முழுசா கேளுக்கா முதல்ல. சொல்லுடா. எங்க அம்மாவை சமாதானப்படுத்துவோமேனு என் பொண்டாட்டி போட்ட ஹார்லிக்ஸ குடிச்சு பாருமான்னு எங்க அம்மாட்ட கொடுத்தேன். சரி குடிச்ச பிறகுதாக்கா தெரியுது அது ஹார்லிக்ஸ் இல்ல, கலந்தது கோதுமை மாவுன்னு. என்னடா சொல்ற? கோதுமை மாவா? அட ஆமாக்கா, ஹார்லிக்ஸுக்கே கோதுமை மாவை கலக்கி கொடுத்தவ தோசைக்கு ப்ளீச்சிங் மாவை கலக்கி கொடுத்துருவாளோன்னு பயந்துகிட்டே இந்த பக்கம் ஓடியாந்துட்டேன். ஆனா பாவாட, உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி தேவைதான்டா. நிலைமைய பார்க்கையில உங்களுக்குலாம் கிண்டலா தெரியுதுல்ல? ஏக்கா அன்னைக்கிலிக்கா என் பொண்டாட்டிய கொஞ்சம் சமைக்க சொல்லி கொடுக்கா. சொல்லி கொடுத்துருவோம்டா, இதனால என்ன இருக்கு? கல்யாணம் பண்ணி வரையிலேயே எல்லாரும் கத்துக்கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் உங்களை மாதிரி புருஷமார்களை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிறதுதான். அதெல்லாம் சரியா வந்துருவா, நீ கவலைப்படாத. வாட ஓன் பொண்டாட்டியாவது கோதுமை மாவு ஹார்லிக்ஸ் கலர்ல இருக்கேன்னு அதை கலந்து கொடுத்தா. நம்ம நெடுவாளி பூஸ்டுக்கு பதிலா மிளகா பொடியவே கலந்து கொடுத்துட்டா. அவளையே வச்சு சமாளிக்கும் போது ஓன் பொண்டாட்டியை சமாளிக்க முடியாதா? இப்ப அவன் கேட்டானா? இல்ல இப்ப அவன் கேட்டானான்னு கேட்டேன். உனக்கு இந்த பிளாஷ்பேக் எல்லாம் தேவையா? வாயை முடிக்கிட்டு இருக்க முடியாது. நண்டு சுண்டுகிட்டு எல்லாம் அசிங்கப்படுத்துற. ஐயோ சாரி நெடுவாளி, சாரி. பாவாடை ஹார்லிக்ஸ்ன்னு சொன்னானா, அதான் நீ போட்ட பூஸ்ட் ஞாபகம் வந்துருச்சு. பாவாடை மிளகாத்தூளை கலந்து கொடுத்த மாமியாலேயே இந்த நெடுவாளி சமாளிச்சுட்டேன். கழுத கோதுமை மாவு தானே, அதெல்லாம் உன் பொண்டாட்டி உங்க அம்மாவை சமாளிச்சுக்கிடுவான். நீ விடு. எக்கா இல்லட்டி நெடுவாளி, அவனுக்கு ஆறுதல் சொல்லணும்ல. அதுக்கு உங்க 2 பேருக்கு நான் தான் கிடைச்சனா? எடுத்துக்காட்டுக்கு எதற்கு என்ன இருக்கோ அதை தானடி நெடுவாளி சொல்ல முடியும். சரி விடுக்கா, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இல்லை பாவாட, நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற சட்னி சாம்பாரே நான் வச்சதாக்கம். அக்கா எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிருக்கேன். இவளுக்கு என்னமோ எடுத்துக்காட்டுக்கு என்னையும் சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க, அதையும் கேட்டுக்கிட்டு நீனு பல்ல கட்டிக்கிட்டு இருக்க. நான் அதுக்காக சொல்லல, என் பொண்டாட்டியும் உன்னை மாதிரி தேடி வந்துட்டான்னா சந்தோஷம் தான். ஆமா நீங்க 3 பேர் மட்டும் நிக்கிறிய, வனசாக்காவை காணா? வனசா சாயங்காலம் அடிப்பிரதட்சம் பண்ணணும்னு சொன்னா மாரியம்மன் கோயிலுக்கு. அதான் சாமான் வாங்குறதுக்காண்டி டவுனுக்கு போயிருக்கா. வந்துருவா. ஓ அப்படியா? சரிக்கா. எக்கா நெடுவலிக்கா கொஞ்சம் சாம்பார் ஊத்துக்கா. ஏலே, எத்தனை பேரா அப்படி கிளம்பி இருக்கீங்க? வந்து உட்கார்ந்ததுல இருந்து 2 இட்லிக்கு 1 குண்டான் சாம்பாரை ஊத்திட்டேன். எம்புடு தண்டா சாம்பாரை மட்டுமே திம்பிய? அழகி போச்சு காயக்கோ, ஊத்துக்கா. சரி ஊத்து சாப்பிட்டுட்டு போறேன் வளர்ற புள்ள. பாத்தியா, எங்க அக்கா மாதிரி கணக்கு பார்க்காம ஊத்துக்கா. காசு கொடுக்குறோம்ல. ஏக்கா அப்படியே ஒரு வடை எடுத்து வைக்கா தம்பிக்கு. வளர்ற பிள்ளைனா சாப்பிடலாம், நீ எதுக்குடா சாப்பிடுற? எக்கோ சும்மாடா பாவாட, காமெடி. சாம்பார் ஊத்தவா? ஊத்து. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. முனியாண்டி வெளிய வாயா. யோ உள்ள என்னையா பண்ற? சோடா போட்டு வெளிய வாயான்றல, வாயா. ராசேந்திரா, யோ சொல்றது காதுல விழுகுதா? வாயா. ராசேந்திரா, என்ன குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணா. யோ வாயா வெளியில. ராசேந்திரா, என்னடா அது?
ஓ, தாய்க்குலமா? வணக்கம் தாய்க்குலமே, வணக்கம். என்னடா ஒரு மாதிரி பேசுற? குடிச்சிட்டு வந்திருக்கியா? யாரு குடிச்சா? நான் குடிக்கல, உன் புருஷன் தான் என்ன குடிக்க வச்சாரு. இன்னொரு முறை புருஷங்கிறது பேசுன பல்ல தட்டி போடுவேன் நாயே. என்னடா அது புது பழக்கம்? ஓ, அப்போ பழகிட்டு குடிச்சா பரவாயில்லையா? அதான் சொன்னா பாரு. எங்கடா உன் பொண்டாட்டி? நீ மட்டும்தான் தனியா வந்திருக்கியா? அவ எதுக்கு இங்க வர போறா? உன் பேர்ல என்னடா இருக்கு? வெறும் பயலேன்னு என்ன அசிங்கப்படுத்திட்டா, தெரியுமா உனக்கு? என்னப்போ சொல்ற? அவளை நம்பி தானடா அவ பின்னாடி போன. ஆமா, பொம்பளைய நம்பி பின்னாடி போனேன். எதுக்கு போனேன்? நீ எனக்கு வச்ச வரிசையினாலேயே, உன் புருஷன் எனக்கு வச்ச வரிசையினாலேயே நான் அவளை நம்பி அவ பின்னாடி அவ ஆத்தா வீட்டுக்கு போனேன். ஆனா அவ ஆத்தா வீட்டுல போய் அவ உட்கார்ந்துக்கிட்டு என்ன வெறும் பைய, வக்கு இல்லாதவ, வாழ்றதுக்கு துப்பு இல்லாதவன்னு என் மூஞ்சி மேல காரி துப்புறா. அம்புட்டையும் வாங்கி தொடச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டு வந்து நிக்கிற, தெரியுமா உனக்கு? ராசேந்திரா, உன்கிட்ட நான் பேச விரும்பல. முதல்ல உன் புருஷனை கூப்பிடு. அந்த ஆளுகிட்ட தான் நான் பேசணும். யோ முனியாண்டி, வாயா வெளியில. ராசேந்திரா, 4 பேரு பார்க்க அசிங்கமா இப்படி வீட்டு வாசல்ல நின்று சத்தம் போடாதடா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கிருவா. வீட்டு சத்தம் வெளியில கேட்க கூடாதுப்பா. வீட்டு சத்தம் வெளியில கேட்க கூடாது, வீட்டு சத்தம் வெளியில கேட்க கூடாதுன்னு பெத்த பிள்ளைய வீதியில விரட்டி விட்டுட்டியே. அப்போ உனக்கு அசிங்கம் தெரியலையா? நாங்களாடா விரட்டி விட்ட. பேசிக்கிட்டு கீழே உன் பொண்டாட்டி தானடா கையை பிடிச்சி இழுத்துட்டு போனா. அவ கூப்பிடுறான்னு அவ பின்னாடி போய் இப்படி அசிங்கப்பட்டு வந்திருக்க. ஆம்பளைக்கு என்னைக்கு இருக்கிற இடம் தாப்பா மரியாதை. பொண்டாட்டி வீடு மரியாதை இல்லடா. மாமியா வீட்டுல மரியாதை எதிர்பார்க்கறது தப்புடா. தெரியுதுல, மாமியா வீட்டுல மரியாதை கிடைக்காதுன்னு உனக்கு தெரியுதுல. அப்போ உன் புருஷன்ட்ட சொல்லி புரிய வைக்கலாம்ல. இப்படி ஒண்ணும் இல்லாம நடு வீதியில நின்னு என்ன புலம்ப வச்சு அழகு பாக்குறியே. நீ எல்லாம் ஒரு தாயா? நீதான் என்னைய பெத்தியா, இல்ல எங்கிட்டும் கடந்து தூக்கிட்டு வந்தியா? ஏய், வீராப்பா போன பயலுக்கு வீட்டுல என்னடா வேலை? என்னடா வாசல்ல நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ராசேந்திரப்பா, அவன் குடிச்சிட்டு வந்திருக்க. நீங்க உள்ளிக்கு போங்க. அப்பானு மையனை மாத்தி மாத்தி பேசி இந்த குடும்பத்து மானத்தை வாங்கிறாதே. உள்ளிக்கு போங்க ராசேந்திரப்பா. நான் வந்து நின்றேன்னா உன் மைய நீ அடிச்சிருவேனா? ஐயோயோ, உங்களை போய் நாங்க அடிக்க முடியுமா சாமி? நீங்க எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட சொத்துக்காரரு, எத்தனை வீட்டுக்கு சொந்தக்காரரு. உங்களை போய் இந்த வெறும்பைய அடிச்சா உலகம் ஏற்குமா சாமி? என்னடா பம்பு இழுக்கணும்னே குடிச்சிட்டு வந்திருக்கியா? என்னடா அது புது பழக்கம்? ராசேந்திரப்பா, நீங்க உள்ளிக்கு போங்க. எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். ஏமா அந்த ஆளு நின்று பேசட்டும், அப்பத்தானே எனக்கு ஒரு வழி பிறக்கும். உள்ள போன்னு துரத்துற. இப்படி உள்ள வச்சு தானே எனக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்ட. உனக்கு மரியாதை கட்டு போக நாயே. ஒழுங்க உள்ள வாடா, இல்லைன்னா ஓ மாமியா வீட்டுக்கு போடா. இங்க நின்றுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதாமா. கொஞ்சமாவது அப்பாங்கிற மட்டும் மரியாதை இல்லாம அந்த ஆளு இந்த ஆளு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு தெரியற. ஒழுங்க உள்ள வர போறியா இல்லையாடா? உள்ள வரணுமா? என்னமோ என் பேர்ல இருக்கிற வீடு மாதிரி உள்ளவான்னு கூப்பிடுற. உன் புருஷன் பேர்ல இருக்கிற வீடு, உன் புருஷனுக்கான சொத்து. நான் பாட்டுக்கு எங்க அப்பா முட்டு வீடு, என் முட்டு வீடுன்னு உரிமையா உள்ள வந்து கழுத்தை பிடிச்சி அந்த ஆளு வெளியில தள்ளிட்டா அந்த அசிங்கத்தை கொண்டு நான் எங்க தொலைக்கிறது? இப்படி எல்லாம் பேசுற. இம்புட்டு நாள் அவர் கழுத்தை பிடிச்சத வெளியில தள்ளிக்கிட்டு இருந்தாரா? ஏன்டா தள்ள மாட்டேன். இப்படி குடிச்சிட்டு வந்து ரோட்ல நின்று அசிங்கப்படுத்தினா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளத்தாண்டா செய்வேன். நீ இனிமே வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தகுதியே இல்லடா. நான் தான் சொன்னேனே, உன் புருஷனுக்கு இந்த வீட்டுக்குள்ள என்னை சேர்த்துக்கிற ஐடியாவே இல்லைன்னு நான் தான் சொன்னேனே. அசேந்திரப்பா, அவன் ஏதோ ஒரு குழப்பத்துல குடிச்சிட்டு வந்து நிக்கிறான். அதுக்காக புள்ள இல்லைன்னு ஆயிருமா? நம்ம தானே அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நீங்களே ஏட்டிக்கு போட்டியா பேசுனா என்ன அர்த்தம்? எப்படி வளர்த்த மருதாயி? அந்த கிராமத்துல கூலியவும் கஞ்சியவும் குடிச்சு போட்டு பொழுதோட உழவு உளுந்து எம்புட்டு கஷ்டப்பட்டு விட வளர்த்த. இப்படி குடிச்சிட்டு வந்து ரோட்ல நின்று அசிங்கப்படுத்துறதுக்கா மருதாயி? இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு அவன் ஆசைப்பட்டானுங்கிறதுக்காக டவுன்ல வீட்டை கட்டி அத்தனை சொத்து பத்து அத்தனைய வித்துப்பட்டு இப்படி எல்லாம் நம்ம அசிங்கப்படுறதுக்காக இவனுக்காக நம்ம எல்லாம் நல்லது கெட்டதும் செஞ்சான். யோ நிறுத்திய. ஆனா ஊனா கஷ்டப்பட்டேன், கருமாயப்பட்டேன், வீட்டை கட்டணும்னு அதையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. என்னையா கஷ்டப்பட்ட நீ? எனக்காக என்ன கஷ்டப்பட்ட நீ? ஏண்டா உனக்காக நான் கஷ்டப்பட்டதே இல்லையா? உனக்காக கஷ்டப்பட்டு தானடா கிராமத்துல இருந்த அத்தனை நிலவளத்தையும் வித்துவிட்டு டவுன்ல வீடு கட்டுனேன். வீடு கட்டுனேன். யாருக்கு கட்டுனேன்? உனக்காகவும் உன் பொண்டாட்டிக்காகவும் கட்டுனேன். ஏதோ எனக்காக கட்டி போட்ட மாளிகை மாதிரி பேசுற. ஆமாடா, எனக்கும் அவருக்கும் தான் இந்த வீட்டை கட்டி போட்டு நாங்க தான் இங்க புரளுக்கிட்டு கிடக்க. ஏன்டா இப்படி அநியாயமா பேசுற?
உன் பொண்டாட்டி கிராமத்துல இருந்து வேலைக்கு போறதுக்கு சிரமமா இருக்கு. நான் அங்கே போகணும் இங்கே போகணும், எனக்கு வசதியான வாழ்க்கை வேணும், இந்த பட்டிக்காட்டுல வந்து என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லவும் தானடா அத்தனை நிலவளத்தையும் வித்துப்பட்டு இந்த மனுஷன் இந்த வீட்டை கட்டினாரு. நாக்கு கூசாம இப்படி பேசுற? எனக்கு என் புருஷனுக்கு மாத கட்டினாரு. சரிப்பா, நீ எனக்காகவே கட்டுனதா இருக்கட்டும். ஆனா நானே அங்க நிம்மதியா இல்லையே. இது ஏன் வீடுன்னு எனக்கு உரிமையே இல்லையே. ஏன் வீடுன்னு உரிமை இல்லாத இந்த இடத்துல நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? நான் எப்படி உரிமை இல்லாத இடத்துல நிம்மதியா இருக்க முடியும்? என்னடா உரிமை வேணும் உனக்கு? என்ன உரிமை வேணும்? உன் பேருக்கு இதை எழுதி கொடுக்கணும். அதானடா உனக்கு எழுதி கொடுத்து 3.25 நாளில் அதில் லோனை போட்டு அதை போட்டு 1 கோடி ரூபா கடனை போட்டு இந்த வீட்டை மொத்தமாக மூழ்கடிச்சு அவங்க வந்து சீல் வச்சுட்டு போகணும். அதானடா உன் என்ன குடும்பமாக சேர்ந்து நடு ரோட்டில் வந்து நிற்கணுங்கிறது தானடா உன்னோட ஆசை. பாத்தியா உன் புருஷன் எப்படி பேசுறாரு பாத்தியா? பெத்த புள்ள மேலேயே நம்பிக்கை இல்லை, கட்டுன பொண்டாட்டிக்கும் புருஷன் மேல நம்பிக்கை இல்லை, பெத்த புள்ளைக்கு அப்பா மேல நம்பிக்கை இல்லை, பெத்தவருக்கும் என் மேல நம்பிக்கை இல்லை. இப்படி யாருமே நம்பிக்கை இல்லாத இந்த வீட்டில் எனக்குன்னு கட்டி போட்டாருன்னு இதுல வந்து நான் படுத்து புரள்றதுல என்ன இருக்கு? என்ன நிம்மதி இருக்கு? ராசேந்திரா, அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தாண்டா செய்வாரு. இப்படி எல்லாம் குடிச்சிட்டு வந்து சத்தம் போடக்கூடாதுப்பா. என்னம்மா நல்லது செஞ்சாரு? எனக்குன்னு இவர் என்ன நல்லது செஞ்சாரு கேள வரட்ட. 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? காலேஜ் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டணும், காசு கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீனே லோனை போட்டு படி, அந்த லோனு காசை நீனே கட்டு, அப்பதான் உனக்கு அக்கறை வரும் பொறுப்பு வரும்னாரு. அதையும் நானே லோனை போட்டு கட்டி நானே படிச்சேன். அந்த காசையும் வேலை பார்த்து நானே கட்டுனேன். நான் பண்ணின ஒரே ஒரு தப்பு, அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது மட்டும்தான். அதை பண்ணினதுக்காக என்னென்னலாம் சித்திரவதை பண்ணாரு, என்னென்னலாம் கொடுமை பண்ணாரு. இது வரைக்கும் அவரோட காசுல நான் 10 பைசா அனுபவிச்சிருப்பேனா? 12வது வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சேன்னா அது கூட படிக்க வைக்காம எத்தனையோ பேர் ஆடு மாடு மேய்க்க விட்டுருக்காங்கல்ல. அந்த மாதிரியாடா உன்னை விட்டேன். நீ படிக்கிறதுக்காக என்னெல்லாம் முயற்சி பண்ணியோ எல்லாத்தையும் நான் தடங்கள் இல்லாம பண்ணித்தனடா கொடுத்தேன். உனக்கு லோனு வாங்குறதுக்கு நான் எத்தனை இடம் ஏறி இறங்கிருப்பேன் தெரியுமா? அம்புட்டு காசுக்கு லோனை போட்டு கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு அன்னைக்கு வசதி இல்லை. எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டா பின்னாடி பிற்காலத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறோம்ங்கிற பயம் தாண்டா இருந்துச்சு. அதனால நான் எதையும் வித்து கொடுக்காம வச்சிருந்தேன். பின்னாடி நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் வித்துவிட்டு நான் ஓரளவுக்கு உனக்கு நல்ல வீடு வாச கட்டித்தனடா கொடுத்தேன். டவுன்ல இத்தத்தண்டி இடத்த வாங்கி இத்தத்தண்டி பங்களா கட்டி கொடுக்கறதுன்னு சாதாரணப்பட்ட விஷயம்னு நினைச்சியா? சும்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம்னா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. ராசேந்திரா, அவ என்னத்தையும் சொல்லி விட்டதை நம்பி இங்க வந்து கண்ணா பெண்ணான்னு பேசாதடா. உன்னைய நாங்க அப்படியெல்லாம் நினைச்சு வளர்க்கலடா. நீ நல்லா இருக்கணும் தானடா நாங்க நினைக்கிறோம். உன்னை பெத்தவங்க நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்ப மாடா தம்பி. பொய் சொல்லாதம்மா, பொய் சொல்லாத. அவர் நினைச்சிருந்தா அவ முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாம இப்படி குடிச்சிட்டு வந்து ரோட்ல நிப்பாட்ட விடாம இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்து நான் லோனை போட்டு ஒரு முதலாளி ஆகிறதுக்கு உதவி பண்ணிருக்கலாம்லம்மா. எதுவுமே பண்ணலையம்மா, எதுவுமே பண்ணலையே. ராசேந்திரா, என்னைக்கா இருந்தாலும் இந்த வீடு உனக்கு தானடா. இப்ப எழுதி கொடுத்தா தானா? எனக்கு தேவைப்படும் போது என் கையில வராத வீடு எனக்கு தேவை இல்லாத போது வந்து என்னம்மா பண்ண? ஆமாடா, 1 கோடி ரூபாய் செலவுல உனக்கு பிசினஸ் ஆரம்பிக்க காசு தேவை. அதுக்கு இத்தத்தண்டி வீட்டை அடமான வச்சு எத்தனை பேர் லோன் போட்டு நடுத்தரவுல நின்றுருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? மாச வருமானம் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் கூட மாசம் 10,000 20,000 லோன் கட்டுறதுக்கு பயப்படுறாங்க. நீ என்னமோ சாதாரணமா 1 கோடி ரூபாய லோன் வாங்குறோம்னு சொல்ற. எவ்வளவு பெரிய கடையா இருந்தாலும் எத்தனை பிசினஸா இருந்தாலும் அதுல வர்ற லாப நட்டத்தை சமாளிக்கிறதுக்கு உடம்புல வலு இருக்கணும்டா. வெயிட்டை எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்கே இப்படி ஓடி போய் குடிச்சிட்டு வந்து புறமுதுக காட்டிக்கிட்டு நிக்கிற. உனக்கு உன் பொண்டாட்டிக்கும் 1008 சண்டை வருது. மாமியா வீட்லயே உனக்கு மரியாதை இல்லை. நாளைக்கு இந்த வீடு வாசலும் போய் உன் கையிலையும் ஒன்றும் இல்லாம பிச்சைக்காரனா நிற்கும் போது அவ வந்து உனக்கு கை கொடுத்து உதவுவான்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் நீ ஆளாயிடக்கூடாதுன்னு தானடா நான் எழுதி கொடுக்க மாட்டேங்கிறேன். சொல்லாதப்பா, என் பொண்டாட்டி சொல்றது மாதிரி நான் வீட்டை எழுதி வாங்கிட்டு உன்னையவும் அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு உனக்கு பயம். அதனால நீ வீட்டை எழுதி தரமாட்டோம் சொல்ற, அப்படித்தானே? ஏலே, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உன் பொண்டாட்டி ஏத்தி விட்டு இப்படி குடிச்சிட்டு வந்து பேச சொன்னாளா? ஆமாம்மா, எனக்கு ஒன்றும் தெரியாது வரு. அவ சொல்லி கொடுத்து தான் நான் பேசணும், அப்படித்தானே? உனக்கு அந்த எண்ணம் இருக்க கண்டு தானம்மா எனக்கு எழுதி கொடுக்க தடுத்துக்கிட்டே இருக்க. இல்லைன்னா அப்பாட்ட சொல்லி எப்படியாவது எனக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்துருப்பல்ல.
கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல உன்னை என்னைக்காவது மரியாதை குறைவா நடத்திருக்கனா? அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருந்திருக்கனா? எல்லாத்தையும் மாசம் மாசம் உங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணணுங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு தானமா இருக்கேன். அவ எவ்வளவுதான் கொடுமைப்படுத்தினாலும், அவ எவ்வளவுதான் உன்னை பேசினாலும், எங்க அம்மா அப்பாவை நீ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அவளை விட்டு கொடுக்காம தானமா உன்னை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்டவன் நாளைக்கு வீட்டு எழுதி கொடுத்தா மட்டும் விரட்டி விட்டுருவேனா? என்னங்க இவன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஏலே ராசேந்திரா, ராசேந்திரா ராசேந்திரா, ஏலே ராசேந்திரா, ராசேந்திரா, எந்திரியா ராசேந்திரா.